நான் தான் பேராசிரியர் பார்வேன். எனக்கு வேண்டுமானால் எல்தோயிரினத்தையும் உருமாற்ற முடியும் என்ற இந்த இராட்சத விலங்குடன் நான் இந்த உலகத்தையே அழித்துவிடப் போனேன். என்னை யாரும் நிறுத்த முடியாது, ஏனெனில் நான் தான் டாக்டர் பார்வேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கிய செய்திகள். கடந்த இரவு நகரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அதிர்ச்சி சம்பவம். ஒரு விசித்திரமான மாறுபட்ட உருவத்திலான பறக்கும் மீன் மாதிரியான விபரீத உயிரி நகரத்தை தாக்கியது. சாட்சிகளின் கூற்றுப்படி அந்த உயிரி நெருப்பு கக்கி நகரின் பல பகுதிகளை அழித்தது. இந்த உயிரி ஒரு ரசாயன மாற்றத்தால் உருவானது என்று விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். இதற்கு பின்னால் ஒரு பைத்திய விஞ்ஞானி தன்னை டாக்டர் பார்வின் என்று அழைத்துக் கொண்ட ஒருவரின் செயல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தாக்கத்திற்கு முன் வெளியான காணொளியில் அவர் கூறியிருந்தார், நான் எந்த உயிரினத்தையும் உருமாற்ற முடியும். என் மரணவிலங்குடன் உலகத்தை அழிக்கப் போகிறேன். என்னை யாரும் நிறுத்த முடியாது, ஏனெனில் நான் டாக்டர் பார்வேன். இந்த தாக்குதலால் பல கட்டிடங்கள் நாசமாகி உள்ளன. அரசு அவசர நிலை அறிவித்துள்ளது. மக்கள் அனைவரும் வீடுகளிலேயே இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நதிக்கரையிலும் திறந்த வெளிகளிலும் செல்ல வேண்டாம். மீட்பு பணிகள் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றன. மேலும் தகவல்களுக்காக எங்களுடன் தொடருங்கள். இது இரண்டாவது பிரேக்கிங் நியூஸ் அப்டேட். நதி அருகே முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கரமான மீன் வடிவ மியூட்டேட் ராட்சத உயிரினம் இப்போது நகரத்தை முழுமையாக தாக்கி வருகிறது. நம் கண்முன்னே அந்த சிறகு கொண்ட உயிரி நகரின் பல பகுதிகளில் தீ வைப்பதை காணலாம். கட்டடங்கள் தீப்பிடித்துள்ளன. மக்கள் அலறி ஓடுகின்றனர். போலீசாரின் லேசர் தாக்குதல்களும் தடுப்பு முயற்சிகளும் தோல்வி அடைகின்றன. அந்த ராட்சத உயிரினத்தின் சக்திக்கு எதிராக எதுவும் தாக்குப்பிடிக்கவில்லை. மக்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திறந்த இடங்களில் இருப்பதை தவிர்க்கவும், அவசர சேவைகளை பின்பற்றவும். நகரம் முழுவதும் அச்சத்துடன் மூழ்கி இருக்கும் வேளையில் நம் அனைவரும் ஒரே நம்பிக்கையில் இருக்கிறோம். யாராவது ஒரு நாயகன், ஒரே ஒரு வீரன் எங்களை இந்த பேரழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். மேலும் தகவல்களுக்கு காத்திருங்கள். தைரியமாக இருங்கள். பாதுகாப்பாக இருங்கள்.